ரேஷன் பருப்பு வச்சு எப்படி பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் தொட்டுக்கு எதுவுமே தேவையே இல்லை, இந்த உருண்டையே போதும். சூப்பராக மணக்க மணக்க நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெஜிடேரியனுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரேஷன் பருப்பு வச்சு எப்படி பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க, அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுக்கணுங்க. இந்த கப்பில் தான் நான் அளவு எடுத்தேன், அதாவது எல்லா அளவுமே ஒரே கப்பில் தான் எடுக்கணும். கப்பில், கிண்ணத்தில், கிளாஸில் எதில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். அரை கப் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேங்க. இதோடைய அரை கப் ரேஷன் துவரம் பருப்பு எடுத்து அதுவும் 2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை மைசூர் பருப்பு, மசூர் தால்னு சொல்லுவாங்க, நிறைய ஊரில் இது கொடுப்பாங்க. நான் எடுத்துருக்கிற பருப்பு ரேஷனில் கொடுத்த பருப்பு தாங்க. இந்த பருப்பு போட்டு உருண்டை செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஈவன் இது வடைக்கு கூட யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த பருப்பு இல்லைன்னா நீங்கள் நார்மலாக துவரம் பருப்பு வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அது வேணாலும் அரை கப் போட்டுக்கலாம். ஸோ அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம்பருப்பு. ஸோ 2 மணி நேரமாவது ஊறணுங்க. ஊறினா தான் பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டாங்க. 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே கிள்ளி போட்டுடலாம். இதிலே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்படி கொரகொரன்னு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணுங்க. இப்போ இதில் மீதி பொருட்களும் போட்டுக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். ஊற வச்ச ரேஷன் பருப்பும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு போடுறேங்க. இப்போ இது கொரகொரன்னு அரைக்கணுங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அரைக்க முடியலன்னா லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிக்கூடாது. அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணும். இப்போ இது கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நல்லா கொரகொரன்னு அரைச்சிக்கணுங்க. இப்போ இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாங்க. இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். இந்த பருப்பு ரொம்ப வாயு தொல்லை கொடுக்கும். ஸோ பெருங்காய பொடி போடும் போதும் அந்த வாயு தொல்லையும் எடுத்துரும். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறது ஆப்ஷனல் தாங்க, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக வாசனையாகவும் இருக்கும். அடுத்தது 10 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் நீங்கள் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போடணுங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் எந்த சைஸுக்கு நமக்கு உருண்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக எடுத்து உருட்டிக்கணுங்க. மீடியம் சைஸ் உருட்டினா போதும், இல்லைன்னா நடுவில் வேகாத மாதிரி இருக்கும். பருப்பு உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு 2 டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்தீங்கன்னா, உருண்டை ரொம்ப ஹார்டாக பிடிக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் தளர்வாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இந்த மாதிரி இருக்கணும். இப்பயே ஹார்டாக இருந்ததுன்னா இது வெந்து வரும்போதும் நல்லா ஹார்டாகிடும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுங்க. இதை எப்படி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுங்கிறதும் இப்போ பார்க்கலாம். பருப்பு உருண்டை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உள்ளே ஒரு ஸ்டாண்டும் வச்சுட்டேங்க. இந்த தண்ணி உள்ளேயே ஒரு ஓட்டை பாத்திரமும் வச்சு மேலே இலையும் போட்டேன். இப்போ இலை மேலே உருண்டையை வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடான பிறகு அதுக்கப்புறம் உருண்டையை வச்சா போதுங்க. இந்த இலையோடு வச்சு வேக வைக்கும் போதும் இலையோட வாசனையும் கிடைக்கும். நமக்கு கீழே உருண்டை பிடிக்காமலும் வரும். மீதி இன்னும் 4 உருண்டை இருக்குங்க, அது இடம்பத்தில். ஸோ அதை நான் இன்னொரு வாட்டி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். 12 நிமிஷத்துக்கு மீடியமான அனல்லே இது வேகட்டுங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேவையானது இப்போ ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது மிக்சி ஜார்லேயே போட்டுடலாம். இதிலே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. பக்கத்து அடுப்பில் உருண்டை வெந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எல்லாம் நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் கடலை எண்ணெயில் செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. நான் மந்த்ரா கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாகவே இருக்கலாம். இந்த எண்ணெயிலே கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாங்க. கடுகு வெடிக்குது. இதிலே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுடலாம்.
1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். அடுத்தது சின்னதாக ஒரு கட்டி பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். விருப்பப்பட்டால் தோலோடு போடுங்க, அப்படி இல்லைன்னா தோல் எடுத்துட்டும் போடலாம். இப்போ பூண்டும் இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மியாக வச்சிடணுங்க. அடுத்தது சின்னதாக 4 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன். இதுவும் போட்டுடலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 காஞ்ச மிளகாய் போடுங்க போதும். பூண்டு மிளகாயெல்லாம் செவந்துடுச்சு. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கணுங்க. ஸோ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் போட்டுடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். எல்லாமே நல்லா செவக்கட்டும். A few minutes later. எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இனிமேல் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பழமாக பெருசாக 2 தக்காளி எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலே கொட்டிடலாம். இதிலே 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி சீக்கிரம் வெந்துடும். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கிளறி கொடுத்துடலாம். இந்த தக்காளியும் நல்லா வேகட்டுங்க. உருண்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தேவையான காரப்பொடியெல்லாம் போட்டுக்கலாம். அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடணுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்தது குழம்பு மிளகா பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. குழம்பு மிளகா பொடி இதுக்கு போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம். இது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஜஸ்ட்டு கலருக்காக போடுறது தான். இதோடைய 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி கொடுத்துக்கலாம். ஒரே 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கலாங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மீடியமான அனல்லே இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. A few minutes later. நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும். அடுத்தது நம்ம புளி தண்ணி ஊற்றணுங்க. சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஊற்றி தான் ஊற வச்சேன். அப்போ தான் நல்லா புளி சீக்கிரமாக கரையும். ஸோ இப்போ இது நல்லா கரைச்சிக்கலாம். புளி ரொம்பவும் ஊற்ற வேண்டாம். எப்பயுமே நான் சொல்கிறது தான், புளி அதிகமாக ஊற்றினா டேஸ்ட்டு போயிடும். ஆனால் எல்லா குழம்பை விட இதுக்கு கொஞ்சம் புளி அதிகமாக தான் ஊற்றணும். ஏன்னா பருப்பு புளியெல்லாம் கொஞ்சம் இழுத்துரும். சக்கையெல்லாம் வடிகட்டிட்டு புளி தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் இதிலே தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சு இதை நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துடலாம். இந்த புளி தண்ணியும் கொதிச்சு வரட்டுங்க. அப்போ தான் பச்சை மணம் போகும். புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் விழுது அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதாவது தேங்காயில் சோம்பு சீரகம்லாம் போட்டு இப்போ அந்த விழுதும் ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கணுங்க. இந்த குழம்பு கூட்டி வைக்கும் போதும் கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் கூட்டி வைக்கணும். ஏன்னா பருப்பு உருண்டை நிறையா தண்ணி இழுக்கும். குழம்பு செய்யும் போதே திக்காக வச்சுட்டோமா பருப்பு உருண்டை ஹார்ட் ஆகிடும். இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம். அடுப்பணலும் ஃபுல்லாக வச்சிடலாங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டோம், அது பத்தாது. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுடுறாங்க. திக்னஸ் பாருங்கள், இப்படி தண்ணியாட்டம் இருக்கணும். இந்த குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பருப்பு உருண்டை வேக வச்சோம் இல்லைங்களா, அதில் ஒரே ஒரு உருண்டையை இப்படி நல்லா உதுத்து கொடுத்துடலாம். இந்த குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும், திக்னஸும் கிடைக்கும் இந்த பருப்பு உருண்டையை இப்படி உதுத்து போடுறதுனால. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். இப்படி தண்ணியாட்டம் இருக்கும் போதே நம்ம உருண்டை போட்டுடணும். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் போட்டோமா கண்டிப்பாக உருண்டை ஹார்ட் ஆகிடும். இப்படி தண்ணியாட்டம் இருந்தால் தான் உருண்டை நல்லா இந்த தண்ணியை உறிஞ்சிட்டு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உருண்டை. நம்ம வேக வச்ச பருப்பு உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டுடலாங்க. உருண்டையில் வேறு அரிசி மாவு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அது சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். குழம்பும் புட்டு மாதிரி ரொம்ப கட்டி ஆகிடும். அரிசி மாவு சேர்த்தோமா அப்படியே லேசாக உள்ள தள்ளி கொடுத்துடலாங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். அடுப்பணல் மீடியமாகவே இருக்கட்டும். உருண்டை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடலாங்க. கம்மியான தீயிலே 7 to 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கணுங்க. ஸோ இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். அப்போ தான் ருசி நல்லா இருக்கும். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம். இடையில ஒரு வாட்டி கிளறி கொடுக்கணுங்க. ஸோ இது 7 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க. Few moments later. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, வீடு பூரா கமகமன்னு வாசனைங்க. சூப்பராக எண்ணெய்லாம் கசிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்பும் பாருங்கள், இங்கேருந்து இங்கே சுண்டி வந்துருச்சு. இதுக்கு மேலே குழம்பு திக்காச்சுன்னா குழம்பே இல்லாத ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தாங்க ஆறின பிறகு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக இதில் ஒரே 1 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது 2 கொத்து கருவேப்பிலை இலையை அப்படியே உள்ள நுழைச்சிடலாம். பாருங்கள், இப்படி டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு காம்போட அவ்வளோதான். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். கொத்தமல்லி இலை போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது, ஆனால் கருவேப்பிலை இலை கம்பல்சரி போடணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ கடைசியாக 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே உடச்சி போட்டுடலாம்.
நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே லேசாக எல்லாத்தையும் உள்ள தள்ளி கொடுத்துடலாம். எப்படி கதன்னு வேகுது பாருங்க, பார்க்கும் போதே கலர்ஃபுல்லாக. இப்பயே சாப்பிடணும்னு தோணுதா? செஞ்சு பார்த்துருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க. உங்களில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன வித்தியாசங்களோட ரொம்ப எளிமையான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஈவன் பிகினர்ஸ் கூட இதே மாதிரியே செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். அளவுகள் மட்டும் நான் சொன்ன அளவு போடுங்க. பருப்பு உருண்டை நல்லா சாஃப்டாக வரணும்னா நான் 2 டிப்ஸு சொன்னேன் இல்லைங்களா. ஒன்று பருப்பு உருண்டை ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னு. 2வது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு தண்ணி ஊற்றி கூட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி கூட்டி வைக்கணும். ஸோ தண்ணி மாதிரி கூட்டி வச்சாதான் அந்த தண்ணி நல்லா இந்த உருண்டை இழுத்துட்டு உருண்டை சாஃப்ட் ஆகும். குழம்பு நீங்கள் கூட்டி வைக்கும் போதே திக்காக இருந்தால் உருண்டை சாஃப்டாக இருக்காது. ஸோ மற்றபடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே குழம்பு நல்லா அப்படியே தேன் மாதிரி வரும், உருண்டையும் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி மற்றதை விட இதுக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக ஊற்றணும். அதுக்குன்னு ரொம்ப நிறையாவும் ஊற்றிடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இடத்துல நீங்கள் கவனமாக செஞ்சீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப ருசியாக செய்ய முடியும். நான் இன்னைக்கு சுட சாதத்தோடு தான் வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு தேன் மாதிரி இருக்கிற இந்த குழம்புல சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவோங்க. இதுக்கெல்லாம் தொட்டுக்க எதுவுமே தேவையே இல்லை, இந்த உருண்டையே போதும். ஃபஸ்ட்டு சாதம் மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். ஓ மை காட், அப்படி இருக்க சான்ஸே இல்லை. நான் சொன்னால தேன் மாதிரின்னு அளவுகள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்களேன், அப்படியே கிட்டத்தட்ட மீன் குழம்பு டேஸ்ட் வரும், வெந்தய குழம்பு டேஸ்ட் வரும். அது சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும். நாக்கோட சுவையாக அப்படியே சும்மா சுண்டி இழுக்குதுங்க. சூப்பராக இருக்குது, சான்ஸே இல்லை. ப்ளீஸ் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் சாதம் குழம்போடு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பருப்பு உருண்டை. ஓ மை காட், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி இருக்கணும், அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு உருண்டை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி உருண்டை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் உருண்டை சாஃப்டாக வரலன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த 2 டிப்ஸும் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ உருண்டையும் சாதமும் ஒன்றா சேர்த்து வச்சு சாப்பிட்ருவோம். அல்டிமேட்டுங்க. நானே இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வெஜிடேரியனுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்யுங்க. அதுவும் மெயினாக குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பருப்பு வகைகள் போட்டு நல்லா ஹெல்த்தியாகவும் செய்யலாம். ரேஷனில் வாங்குற எந்த பருப்பாக இருந்தாலும் சரிங்க, இதே ஸ்டைல்லையே செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லேயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.